Hi friends, Basha's Kitchen la இன்னைக்கு நம்ம ஒரு பிரியாணி ரெசிபி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பனீர் பிரியாணி வீட்ல எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பனீர் ரொம்ப நேரம் வேக வெச்சோம் அப்படினா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஆனா இந்த பிரியாணி ரெசிபி வீடியோல பனீரை எப்படி நம்ம சாஃப்ட்டாவே மெயின்टेन பண்றது, அதை எப்படி வேக வைக்கிறது, அப்புறம் பிரியாணில எப்படி அதை யூஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். So பனீரோட சாஃப்ட்னஸ் லாஸ்ட் வரைக்கும் எப்படி மெயின்टेन பண்ணி ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பனீர் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பனீர் பிரியாணி செய்யறதுக்கு நான் இங்க 50 கிராம் பனீர் எடுத்துர்க்கேன். தேவையான பட்டாணி, உருளைக்கிழங்கு இங்க நான் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வெச்சுக்கோங்க. இப்போ ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல நம்ம அரை வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ இந்த பனீர் பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரைடு ஆனியன்ஸ் நம்மளோட பிரியாணியில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஆனியனில் நல்லா நம்மளுக்கு எண்ணெய் இறங்கியிருக்கும். அதே மாதிரி ஃப்ரை பண்ண ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இதை நம்ம லேயர் பண்ணும்போது பனீரில் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆயிரணும். அடுத்ததான் நம்ம இப்போ பன்னீரை குக் பண்ண போகிறோம். இப்போ பன்னீர் வேக வைக்கும்போது நம்ம இதை ஓவர் குக் பண்ணக்கூடாது. இதுதான் டிப் நம்பர் 2. ஸோ இந்த எண்ணெயில் இதை நம்ம லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும். கரெக்டாக 2 to 3 நிமிஷம் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இதை நீங்கள் ரொம்ப முறுமுறுனோ இல்லை ரொம்ப ப்ரௌன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பன்னீர் ஹார்ட் ஆயிரும். அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை எடுத்துடணும். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இதில் நீங்கள் உப்பு இல்லை மிளகா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். சில பேருக்கு பன்னீரோட பிளாண்டான டேஸ்ட் பிடிக்காது. அதனால உங்களுக்கு இது ரொம்ப சப்புன்னு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சூடாக இருக்கும் போதே இதில் கொஞ்சம் உப்பு மிளகா பொடி சேர்த்து கிளறி வச்சுருங்க. அடுத்து அதே எண்ணெயில் நான் நறுக்கி எடுத்து வச்சுக்க ஒரு உருளைக்கிழங்க ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். உருளைக்கிழங்கு இந்த ரெசிபிக்கு ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ 5 நிமிஷத்துக்கு இதை ஹை ஃப்ளேமில் வேக வச்சு நம்ம எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் கம்மியானதுனால கொஞ்சம் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை நான் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்க தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் வெசல்லையும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா ப்ரெஷர் குக்கர்லையும் செய்யலாம். ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா லிட் போட்டுட்டு அதில் விசில் மட்டும் வைக்கக்கூடாது. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் இதில் நான் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எவரெஸ்ட் பிராண்டோட இந்த கரம் மசாலா பொடி நான் அதில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஹெவி பாட்டம் பேனாக, ஃப்ளாட்டான பேன் நீங்கள் இது பிரியாணி செய்யறதுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடியிலையும் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கும். இந்த பேன் பற்றியான டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா எல்லாத்துலேயுமே நம்ம தயிர் சேர்க்கணும். பன்னீர் பிரியாணிக்கு நீங்கள் தயிர் சேர்க்குறீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ யூஸ்வலாக நம்ம கறி செய்யும்போது என்ன பண்ணுவோம்னா அதோட சூப்பு சேர்த்துருவோம். ஸோ அதில் நல்ல டேஸ்ட் இருக்கும். ஆனால் பன்னீர் பிரியாணி செய்யும்போது தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ எடுத்து வச்சுருக்க காய்கறி இதில் நான் சேர்த்துட்றேன். பட்டாணி, உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் புதினா சேர்த்துக்கோங்க. காய்கறியில் நீங்கள் பேபி கார்ன்ஸ் இல்லை மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மஷ்ரூம் சேர்த்திங்க அப்படின்னா பன்னீரோட டேஸ்ட் வராது. அதனால நான் இன்றைக்கி இதில் மஷ்ரூமும் பேபி கார்னும் சேர்த்துக்கல. இந்த ஸ்டேஜில் சில பேர் பன்னீரை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க. ஆனால் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீரை நம்ம இந்த மாதிரி தண்ணியில் வேக வைக்கக்கூடாது.
அதனால நான் வந்து பாஸ்மதி அரிசி வேகிறதுக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அரிசிக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் அளந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இது கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துருங்க. பாஸ்மதி அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். அரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதே ரெசிபி ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னாலும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்க, ஆனால் விசில் வைக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லிட் க்ளோஸ் பண்ணி நான் 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் விட்டுறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதோட ப்ரெஷரை இந்த மாதிரி வெளியே ஏற்றிடுறேன். ஓப்பன் வெசலில் பிரியாணி செய்கிறதுக்கான அட்வான்டேஜ் இதுதான். நம்மளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வேணுமோ அதை வந்து நம்ம உள்ளே சீல் பண்ணிவிட்டு தேவையில்லாத ப்ரெஷரை வெளியே எடுத்துடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் நம்ம ப்ரெஷர் குக்கரில் செய்யும்போது அது வந்து உள்ளே எவ்வளோ வெந்திருக்கு, அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா, இல்லை வந்து அது சாப்பாடு வந்து இன்னும் ரொம்ப ஓவர் குக் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ண முடியாது. அதனால நீங்கள் பிரியாணி செய்யும்போது எப்பயுமே இந்த மாதிரி ஓப்பன் வெசலில் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா பொழு பொழுன்னு அரிசி இருக்கும், அடியிலையும் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதை லைட்டாக கிளறி விடுங்க. ஸோ ஒரு பன்னீர் பிரியாணி செய்கிறதுக்கான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி இருக்கும்போது அதில் நம்ம பன்னீர் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த தண்ணி நல்லா ட்ரை அவுட் ஆயிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் பன்னீர் சேர்க்கணும். மறுபடியும் லிட் க்ளோஸ் பண்ணி இப்போ நான் ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக விடுறேன். கரெக்டாக 4 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி ஆயிரும். சுத்தமாக தண்ணி இல்லாத சமயத்தில் நம்ம இதில் பன்னீர் சேர்த்துக்கணும். இப்போ இதில் தண்ணி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா லைட்டாக மாய்ஸ்சர் இருக்கணும், ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் அரிசி 90% வந்து நம்மளுக்கு வெந்துருச்சு. அடுத்து கொஞ்ச நேரம் நம்ம தம்மில் வச்சோம் அப்படின்னா வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துக்கணும். பன்னீர் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த ஆனியனையும் சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்க்கறதுனால பன்னீரில் நல்லா வந்து நம்மளுக்கு மாய்ஸ்சர் இறங்கும், ரொம்ப ஓவர் குக் ஆகாமலேயும் இருக்கும். பன்னீரில் நல்ல ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி அப்புறம் புதினா சேர்த்துக்கோங்க. அடுத்து கலருக்காக நான் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ இங்கே பாலில் ஊற வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா அதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பன்னீர் வந்து அடியில் போயிடும். அதனால பன்னீர் வந்து ரொம்ப குக் ஆயிரும். அதனால பன்னீரை அதே மாதிரி மேலே இருக்கும் போதே அப்படியே மூடி வச்சிருங்க. இதை 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நான் வந்து வேக விடுறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் வந்து கீழே ஒரு தவா வச்சுக்கிறேன். தவால இப்போ இதை நம்ம தம் வைக்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷரை சீல் பண்ணுறதுக்காக அதே மாதிரி அடியில் சாப்பாடு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் இங்கே தவா வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தவா வாசனை வரும். தவா வாசனை வந்த உடனேயே ஃப்ளேமும் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட சூப்பர் சாஃப்டான பன்னீர் வச்சு நம்ம பன்னீர் பிரியாணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மட்டர் பன்னீர் ரெசிபீஸ் அப்புறம் பன்னீர் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். பாருங்கள், அரிசி நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் நிறைய டைப் ஆஃப் பிரியாணி ரெசிபிஸ் பார்த்துருப்போம். ஆனால் நீங்களும் இந்த பன்னீர் பிரியாணி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது சொல்லுங்கள். இந்த ரெசிபி வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட பன்னீர் பிரியாணியில் போட்டிருக்க பன்னீர் நல்ல சாஃப்டாக நல்ல மிருதுவாக இருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்து கூட அதை சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் வந்து இந்த பிரியாணியில் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் இன்றைக்கி வந்து
ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒரு சூப்பர் டெலிஷியஸான பன்னீர் பிரியாணி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன பிரியாணி ரெசிபிஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.